பிசாசு பார்த்தான், முதல் கேள்விக்கு வேதத்திலிருந்தே பதில் சொல்கிறாரே என்று. பிசாசுக்கு மிக விருப்பமான ஒரு காரியம் பிசாசு கருப்பாய் இருப்பான், 2 கொம்பு வைத்திருப்பான், ரெக்கையிலே பறந்து வருவான். இல்லை, மத்தேயு 4 அதிகாரம் 5, 6, 7 வாசிக்கலாமா? மத்தேயு 4, 5, 6, 7. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு பார்த்தான், முதல் கேள்விக்கு வேதத்திலிருந்தே பதில் சொல்கிறாரே என்று. ஆகவே அவனும் வேதத்திலிருந்து வேறொரு காரியத்தை சொன்னான். ஐயா, நீர் நடந்து போகும் பொழுது உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் காப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே, நீர் ஏன் இந்த உப்பரியிலிருந்து குதிக்க கூடாது என்று கேட்டார். வேத வசனத்தை பரீட்சித்து பார்க்கும்படி அவரை தூண்டினார். இயேசு சொன்னார், வேத வசனம் என்ன சொல்கிறது? நடக்கும் பொழுது கால் இடறினால் தாங்குவேன் என்று தான் எழுதியிருக்கிறதே தவிர, நீ மேலே இருந்து குதித்து பார், நான் தாங்குவேன் என்று வேதம் சொல்லவில்லையே. என்னை பரீட்சை பார் என்று தேவன் சொல்லவில்லை அப்பா என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 95, 8, 9 வசனங்கள் கூட அப்படித்தான் சொல்கிறது, என்னை பரீட்சை பாராதிருங்க என்று. அநேக முறைகள் மக்கள் அறிவீனத்தினால் தேவனை பரீட்சை பார்ப்பது உண்டு. மார்க் 16 அதிகாரம் 18 வசனம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொன்ன இயேசு சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்றும் சொன்னார். தேவன் இப்படி சொன்னாரே, உன்னை காப்பாற்றுவாரா பார்க்கலாம் என்று பிசாசு கொண்டு வந்த பரீட்சை இயேசு ஜெயித்தார். பிசாசின் கிரியை அழித்தார். இன்று நமக்கு ஜெயம்தான். 3வது ஒரு காரியத்தை செய்தான். அது என்ன? 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்போமா? மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசுக்கு மிக விருப்பமான ஒரு காரியம் நாம் அவனை வணங்க வேண்டும் என்று. தேவனை வணங்குவதற்கு பதிலாக நாம் அவனை வணங்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். இந்த பிசாசு தேவனுடைய சமூகத்தில் இருந்த ஒரு விசேஷித்த கேரு, விசேஷித்த தேவதூதன். அவன் ஏன் விழுந்தான் தெரியுமா? அவனுடைய விருப்பத்தினால் தான். விருப்பம் என்ன? என்னை எல்லாரும் ஆராதிக்க வேண்டும். நாம் கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்க கேள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வானத்திற்கு மேலே ஏறுவேன். எங்கு? ஆராதனை கூட்டம் இருக்கும் இடத்திற்கு மேலாக. தேவ தூதர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், அதற்கு பதிலாக என்னை ஆராதிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய விருப்பம். ஆகவே தேவகுமாரனாகிய இயேசுவை கண்ட பொழுதும் கூட, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள்வீரான இந்த உலகத்தையும் அதன் மகிமையும் ஐஸ்வரியத்தை உமக்கு கொடுப்பேன் என்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சரிதையை கூற விரும்புகிறேன். அவர் எப்பொழுதும் ஜெபத்தில் அதிகம் கழிப்பார். ஒரு நாள் ஜெபம் செய்து கொண்டு இருந்த பொழுது தேவ தூதன் ஒருவர் அவருடைய ஜெபரையில் நுழைந்ததாக அவர் உணர்ந்தார்.
அந்த இடம் முழுவதிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்தார். கண் விழித்து பார்த்தார். தேவ தூதனைப் போலவே காட்சியளித்த அழகிய ஒரு தோற்றத்தை கண்டார். அவன் சொன்னான், நான் தான் லூசிபர், நான் தான் பிசாசு. அவரால் நம்பவே முடியவில்லை. பல முறையும் நாம் தவறாய் நினைக்கிறோம். பிசாசு கருப்பாய் இருப்பான், 2 கொம்பு வைத்திருப்பான், ரெக்கையிலே பறந்து வருவான். இல்லை இல்லை. தயவு செய்து எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 17, ஏசாயா 14 12 16 இந்த வசனங்களை வாசித்துப்பார். பிசாசை பற்றி அங்கு வேதம் என்ன சொல்கிறது? பூரண அழகுள்ளவன், பூரண ஞானம் உள்ளவன். இந்த ஞானம், அழகு இவற்றினால் மேன்மை கொண்டு மேட்டிமை கொண்டுதான் அவன் கீழே விழுந்தான். எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்று சொன்னான். அவன் சொன்னான், அப்பா, இத்தனை வருஷம் நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாய், கிறிஸ்துவுக்கு உண்மையாய் பாடுபடுகிறாய். என்ன கிடைத்தது உனக்கு? கடன் தொல்லை, அடி உதை, பரிகாச சொற்கள், நிந்தை, இவைகள் தானே. ஒரே ஒரு வார்த்தை சொல், இன்று முதல் நான் உம்மை வணங்குவேன் என்று. நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறேன் பார். இந்த ஊழியருக்கு கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. காரணம், அவன் சொன்ன காரியங்கள் அத்தனையும் சாத்தியம். உண்மை ஊழியர்கள் கர்த்தருக்காய் பாடுபடுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12 சொல்கிறது, அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சத்தியத்திற்காக துன்பம். ஆனால் மறுக்கணம் அந்த உள்ளத்தில் வேறொரு எண்ணம் தோன்றியது. தேவனுடைய கிருபை இந்த எண்ணத்தை போட்டது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் நன்றி. ஆனால் நான் எத்தனையோ வருடங்களுக்கு வாழ்க்கை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ள ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். அன்றுதான் இயேசு என் வாழ்க்கையில் குறுக்கிட்டார். தண்டவாளத்தில் ரயிலில் சிக்கி மடிய வேண்டிய என்னை தடுத்து ஆட்கொண்டார். என் பாவங்களை மன்னித்தார். இன்று என்றைக்கு கண்ணை மூடினாலும் நான் மோட்சம் போவேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. அதை நீர் தர முடியாது. இயேசு எனக்காய் மரித்தார். இயேசு எனக்காய் ரத்தத்தை சிந்தினார். ஆகவே அவரைத்தான் நான் வணங்குவேன். நான் மரித்தால் மோட்சம் போவேன், அது எனக்கு போதும் என்றார். அவன் வெட்கி தலை குனிந்தார். இன்றைக்கும் கூட எனக்கு அன்பானவர்களே, நாம் ஏன் அவரை அவ்வளவு உத்தமமாய் சேவிக்க விரும்புகிறோம்? ஒரே ஒரு காரணம். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 73:25, தேவனே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு? பூலோகத்திலும் உம்மையன்றி எனக்கு வேற விருப்பமே இல்லை, வேற விருப்பமே இல்லை. ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க நாட்டின் அதிபதியாக வருவதற்கு முன்பு ஒரு வக்கீலாய் பணியாற்றி வந்தார். ஒரு நாள் அவர் தெருவழி நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நீக்ரோ பெண்ணை, வாலிப பெண்ணை ஏலம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் அடிமைகளாக விற்பது வழக்கம். 14,000 ரூபாய்க்கு அந்த பெண் ஏலம் விடப்பட்டாள். $14,000. இந்த $14,000 கொடுத்து எடுத்தது ஏப்ரஹாம் லிங்கன். அந்த பெண்ணை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். அவள் நினைத்தாள், நான் என்றும் இனி இவருக்கு தான் அடிமை என்று. அவர் சொன்னார், $14,000 கொடுத்து உன்னை எடுத்தது உண்மைதான், ஆனால் நான் உன்னை விடுவிக்கவே அப்படி செய்தேன். நீ போகலாம், எங்கும் போகலாம், நீ விடுதலை பெற்று போகலாம், இஷ்டப்படி செய்யலாம் என்றார். அந்த பெண் அழுது கொண்டு சொன்னார், ஐயா, நான் எங்கு போவேன்? எனக்கு ஒரே ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டீர்களா? ஆயுள் முழுவதும் உமக்கு அடிமையாக நான் வாழ, உமக்கே அடிமையாக வாழ, உமக்கு தொண்டு செய்ய, ஊழியம் செய்ய எனக்கு ஒரு தருணம் தர மாட்டீர்களா? எனக்கு அன்பானவர்களே,
நாமும் அப்படித்தான். உலகம் நமக்கு பலவித இன்பத்தை கொடுக்கலாம், பெருமையை தரலாம், பட்டம் பதவியை தரலாம். ஆனால் இயேசு எனக்காய் உயிர் கொடுத்தார். இயேசு எனக்காக தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். அவருக்காக தொண்டு செய்வதே என் வாழ்வின் நோக்கம் என்று நாம் சொல்கிறோம். இந்த கிருபையை அன்று இயேசு சோதனை ஜெயித்ததினால்தான் இன்று நாம் பெறுகிறோம். எத்தனை பாக்கியம், எத்தனை மகிழ்ச்சி!